தமிழ்நாட்டு சிங்கம் என் ஆளுங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். பாரதிராஜா, பாக்கியராஜ் இந்த 2 பேர் வெறும் பேர் இல்லை, அது வரலாறு. அது இதுவும் தமிழ் திரையுலகில் சரித்திரத்தில் இவங்களுடைய பேர் இல்லாமல் இருக்காது. பாரதிராஜா அப்படின்னு வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே, ஒரு சாமானியன் எந்த பின்புலம் இல்லாமல் திறமை இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினவர். நானாக இருக்கட்டும், சேரனாக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், லிங்குசாமியாக இருக்கட்டும், இது நாங்கள் எல்லாருமே உள்ள வர்றதுக்கு நம்பிக்கை அவர் தான். ஓகே, பெர்ஃபெக்ட். என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தாரு. நான் அதை தொடர எழுதி அந்த புக்காக வெளியிட்டேன். வெளியிட்டதில் இன்னும் சிறப்பு அப்படின்னா 3 பேரை இணைச்சாங்க. சினிமா விழாக்களில் எங்கேயுமே ஒன்று சேராத 3 பேர். பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சார், மூர்த்தியாருக்கும் பி ராஜேந்திர சார். இந்த மாதம் 4 பேர் இழந்திருக்கோம். அந்த 4 பேரும் எனக்கு முக்கியமானவங்க. ஒன்று ஆர்பி சௌத்ரி சார், அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு திருப்பாச்சி பட வாய்ப்பு கொடுத்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர். ஆனால் அதில் எனக்கு ஒரு பாக்கியம், அவர் பாட்டி நாசம் கொடுப்பார். பார்த்திபன் சார் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். என்ன அப்படின்னா, நீ மட்டும் போய் எல்லா இடத்துலையும் நின்ன மாதிரி காமிச்சுக்கிட்ட, உன்னுடைய டெத்துக்கு வந்து நாங்கள்லாம் யாருமே வரமாட்டோம் அப்படின்னு ஒரு டேரக்டர் சொல்கிறார். இதுதான் பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நன்றி உள்ளவனு காட்டிக்குவோம். அப்படி பொறாமை சிலருக்கு வரும். அது பொறாமை மட்டும் ஒரு தீர்வாகாது. ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அதை பார்த்து பொறாமை வர மட்டும் எனக்கு எப்படி தீர்வாகும்? நான் வெற்றி அடையணும்ல. நம்ம சொந்தத்தில் ஒரு பங்காளி பண்ணுற வேலையை நீங்கள் ஒரு பாக்கியராஜோட சிசியர் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு யாரும் வேணாம், நீ முன்ன நில்லு. அவர் பாட்டியை தூக்குறாருல, ஒரு சரத்குமார் பேர் தூக்குனாருல, நீ தூக்கு, நேரம் வேணாண்ணா. ஃபுல் அண்ட் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு இருந்த சொல்லி அடிக்கிறதுல கில்லி, சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் அடிக்கிறதுல வந்து சிவகாசி அப்படின்னு ஒரு சூப்பரான டைலாக்கை மக்கள் மத்தியில் இன்னும் பதிய வச்ச ஒரு இயக்குனர் தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நம்ம டைரக்டர் பேரரசு சார் தான் வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் உங்களை நல்லா இருக்கேன் சார். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. சார் என்ன சார் புது கேட்டால் ஆளே மாறி இருக்கீங்க? நடிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் சார். டைரக்டர்லேருந்து ஆக்டர் அவதாரமாக மாறிட்டீங்க. கடைசியாக வரணும் போல இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தமிழக நடந்துட்டு இருந்தாலுமே திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் 2 மிகப்பெரிய இழப்புகள் அப்படின்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா, பாரதிராஜா சார், பாக்கியராஜா சார். ஒரு மாதத்தில் இவங்க 2 பேரும் இல்லாத வந்து திரைத்துறைக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இழப்பை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அவங்க கூட நீண்ட நாட்கள் பயணித்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதில் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவு? பாரதிராஜா, பாக்கியராஜ் இந்த 2 பேர் வெறும் பேர் இல்லை, அது வரலாறு. அது கண்டிப்பாக. அதுவும் தமிழ் திரையுலகில் அந்த சரித்திரத்தில் இவங்களுடைய பேர் இல்லாமல் இருக்காது. பாரதிராஜா அப்படின்னு ஒரு இயக்குனர் வெற்றி அடையலைன்னா சினிமா வந்து ஒரு குறிப்பிட்ட 10-20 டேரக்டர் கையில் தான் இப்போ இருந்திருக்கும். ஓகே. ஆமாம். நான் அதுக்கு முன்னாடி ஒரு எம்ஜிஆருக்குன்னு ஒரு 3 டைரக்டரு, சிவாஜி கணேசன் அவர்களுக்குன்னு ஒரு 3 டைரக்டரு, அப்புறம் ஜெமினி கணேசனுக்குன்னு ஒரு 3 டைரக்டரு, அப்புறம் சி சங்கர், முத்துராமன். இதுதான் இதுக்குள்ளே தான் சினிமா உலகம் சுழன்ட்டு இருந்துச்சு. பாரதிராஜா அப்படின்னு வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஓகே, ஒரு சாமானியன் எந்த பின்புலம் இல்லாமல் திறமை இருந்தால் சினிமாவை ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினவர். இன்னொன்று, அந்த சினிமாவுக்கும் ஒரு கோட்டை, அந்த கோட்டையை உடைச்சிட்டு எங்களை மாதிரி நானாக இருக்கட்டும், சேரனாக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், செல்லுமணி சாராக இருக்கட்டும், தங்கர் பச்சனாக இருக்கட்டும், அமீரா இருக்கட்டும், லிங்குசாமியாக இருக்கட்டும், இது நாங்கள் எல்லாருமே உள்ள வர்றதுக்கு நம்பிக்கை அவர் தான். அது ஒன்று. இன்னொன்று, பாக்கியராஜ் சார் வந்து அதே தான். அவருடைய வெற்றி வந்து அவரோட வெற்றி மட்டும் இல்லை, நிறைய உதவி இயக்குனர் வெற்றி. ஏன்னா பாரதிராஜாட்டிருந்து பாக்கியராஜ் சார், பார்த்திபன், பாண்டியராஜன், மணிவண்ணன், மனோபாலா இவங்களாம் வெற்றி அடையும்போது என்ன, அப்போ தான் தயாரிப்பாளருக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வருது. அது வரைக்கும் எப்படின்னா, பாரதிராஜா அவருக்கு முன்னாடி எப்படின்னா பெரிய தயாரிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அசிஸ்டன்ட் கதை கேட்க மாட்டாங்க. பெரிய கதாசிரியர்கள், நாவலாசிரியர்கள் அவங்க கதை எடுத்துக்குவாங்க. இல்லைன்னா மிகப்பெரிய இயக்குனர் இருப்பாங்களே, அந்த இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. அவங்க எவ்வளோ பெரிய இயக்குனாலும் சரி, அவங்க அசிஸ்டண்ட்லாம் கதை கேட்டு ஒரு ப்ராஜெக்டை தீர்மானிக்க மாட்டாங்க. அந்த தைரியம் இல்லை, அந்த கலாச்சாரம் அப்போ இல்லை.
ஒரு பாரதி ராஜா, ஒரு பாக்கியராஜ், ஒரு மணிவண்ணன், மனோபலா, பார்த்திபன், இப்படி ஒரு இந்த கிளைகள் ஜெயிச்சதுக்கப்புறம் பாக்கியராஜா ஜெயிச்சதுக்கப்புறம் தான் ஓகே ஒரு இயக்குனர் அசிஸ்டண்ட்டு கதை கேட்கலாங்கிற கலாச்சாரம் உருவாகுது. சூப்பர். அப்போது ஒரு வெற்றியடைஞ்ச இயக்குனர் அவர் உதவி இயக்குனர்கிட்ட கதை கேட்டு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை ஒப்படைக்கலாம் அப்படிங்கிறது அங்கே தான் ஆரம்பமாகுது. அது வரைக்கும் நீங்கள் பீம்சிங் இருக்கட்டும், பந்துல்வா இருக்கட்டும், யாரும் சரி அவங்கள்ட்ட படம் பண்ணுவாங்க. அவங்க அசிஸ்டண்ட்லாம் கூப்பிட்டு நம்பிக்கையாக கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் அது அத்தி குத்த மாதிரி எல்லாம் ரொம்ப அபூர்வம். ஆனால் சாதாரணமானது ஒரு பாரதி ராஜா, ஒரு பாக்கியராஜ், இந்த இந்த இரு துருவம் இருக்குல்ல, அதை வந்து எங்களை மாதிரி இயக்குநர்கள் நாளைய தலைமுறைகளாம் அவர்களால் நன்றி கடன் பட்டுரும். கண்டிப்பாக இரு துருவங்கள், அதாவது நம்பிக்கை நட்சத்திரமா முதல் முறையா திரை உலகத்துல எல்லாராலையும் சாதிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நம்ம பார்க்கணும் சார். ஏன்னா அந்த பாக்கியராஜ் சாருடைய டெத்தில் இருந்து தொடர்ந்து இருந்தது பார்த்திபன் சார் அப்படின்னு நிறைய பேர் பேசப்பட்டாலுமே அதை வந்து ஒரு விதமாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்களோன்ற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா நான் சரி ரீசெண்டாக ஒரு நேர்காணல் பார்த்தேன். அதில் பார்த்திபன் சார் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். என்ன அப்படின்னா, நீ மட்டும் போய் எல்லா இடத்துலையும் நின்ன மாதிரி காமிச்சிக்கிட்ட, உன்னுடைய இடத்துக்கு வந்து நாங்கள்லாம் யாருமே வரமாட்டோம் அப்படின்னு ஒரு டேரக்டர் சொன்னதாக சொன்னார். அந்த டேரக்டர் யாருன்றதை இன்னும் வெளியில் சொல்லலை. அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சிலருக்கு பொறாம வரும். இவர் வேன் பேர் எடுத்துருவானோ, இவன் தான் பார்க்குற ரெஸ்டாரண்ட், இவன் வந்து நன்றி ஒன்று காட்டிக்குவானோ, அப்படி பொறாமை சிலருக்கு வரும். அது பொறாமை மட்டும் ஒரு தீர்வாகாது. கண்டிப்பாக சார். ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னா அதை பார்த்து பொறாமை வர மட்டும் எனக்கு எப்படி தீர்வாகும்? நான் வெற்றி அடையணுங்கள. அவன் வெற்றி அடைஞ்சிட்டான், அவன் வெற்றி அடைஞ்சிட்டான்னா நான் அதே இடத்துல இருப்பேன். ஓகே. பொறாமைங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு நோய். நம்மளை அழிக்கக்கூடிய விஷயம் ரெண்டு விஷயந்தான். நம்மளாமே அழிச்சிக்கிறது ரெண்டு தான். ஒன்று கோபம், ஒன்று பொறாமை. கண்டிப்பாக. நம்ம கோபப்பட்டால் அதை அடுத்தும் பாதிக்க விட மாட்டான், நம்ம தான் பாதிக்க விடுவோம். நம்ம பொறாமப்பட்டாலும் அந்த பொறாமப்படுறதுனால ஒருத்தன் விழுந்துட மாட்டான், நம்ம வாழ்க்கை தான் விழுந்து போகும். ஆமாம். அவர் குருநாதர், அவர் எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாரு. நான் சொன்னேன், இப்போ பாக்யராஜ் சார் அவரோட இறந்துட்டார். இப்போ அந்த இழப்பில் அவங்க மனைவி உடஞ்சி போயிருப்பாங்க. கண்டிப்பாக. அவங்க பையன் உடஞ்சி போயிருப்பாப்புல, மக உடஞ்சி போயிருக்கும். அப்போ ஒரு பெரிய இழப்பை செஞ்சு அந்த குடும்பத்தில் யார் எடுத்துன்னு பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தர் வேணும். அந்த குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவங்க ஒருத்தர் வேணும். இங்கே மட்டும் இல்லை, எல்லா குடும்பத்திலும் தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் இறந்துட்டா கொண்டாட்டி தோண்டு போவாங்க, பிள்ளைங்க தோண்டு போவாங்க. அப்போ சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் தான் கூட இருந்து என்ன பண்ணுறது, அடுத்து யாருக்கு அழைக்க போய்ட்டு புதைக்கிறோமா, இருக்கிறோமா, எங்கே எரிக்க போகிறோம், எங்கே ஆளாக்க பண்ணுறோம், இது எல்லாமே ஒரு சொந்தக்காரங்க முடிவு பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட சம்மதம் கேட்பாங்களா? இதுதான் எங்கேயும் நடக்கிற விஷயம். இங்கேயும் தான் நடந்திருக்கு. நம்ம சொந்தத்தில் ஒரு பங்காளி பண்ணுற வேலையை இன்றைக்கி ஒரு பாக்யராஜரோட சிஷியர் பண்ணியிருக்காரு. எனக்கு நான் உண்மையை பார்த்து நான் வந்து ரொம்ப அப்புறம் அந்த நானும் சாப்பிட்டு ஃபுல்லாக 2 நாளே தான் இருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு இருக்கார போகிறாரு. மறுநாள் அதுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தான் இவர் எவ்வளோ மெனக்கிட்டுருக்காரு மனுஷன். இன்னொன்று பாடியை ஏற்றிட்டு அந்த ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு, நாங்களாம் போய்கிட்டுருக்கோம். போகும்போது எனக்கு போக மாட்டார் பார்த்திபன் சார் அந்த ஊர்வலத்துலேயே. அவர் இங்கே வேறு எங்கேயும் இருக்கார், நான் காரில் போய்கிட்டுருக்கேன். அப்போ அங்கே ஒரு தகவல் சொல்கிறார், சொல்லி இது கொஞ்சம் கிளியர் பண்ணணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவரோட கார் முன்னாடி அவர் கார் போயிட்டே இருக்கலாம். அப்போ அங்கே அக்கறை. அப்போ ஓகே இந்த வேலையை பேரரசு சொன்னால் சரி பண்ணிவிடுவார் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு போக மாட்டார். இங்கே இருக்கிய இது கொஞ்சம் இந்த டயத்தில் போய் சேரணும், இது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, இவங்க சரி பண்ணுங்கட்டு. அப்போ நான் பண்ணுறேன், நான் டக்கு நான் இதுக்கு அந்த இடத்துல யார் இருக்கா சரி அவங்க ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு வேகம் போகணும், அது வழி விடுங்கடா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பண்ணுறேன். அப்போ எல்லோருக்கும் நம்ம அமைதியாக போகாமல் அதுவும் ஆள் வேணும்ல. கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு பெருமைப்படணும். இந்த காலத்தில்ங்க ஒன்றும் சரி, இந்த காலத்தில் ரொம்ப அதிசயங்கிறது சொல்ல உலக அதிசயம், தாஜ்மஹால், சாய்ந்த கோபுரம் அப்படிங்கிறோம்ல, அந்த அதிசயத்தில் இன்னொன்று நன்றி. கண்டிப்பாக சார். ஒரு மனிதருக்கு ஒருத்தர் நன்றியாக இருக்கிறது அது ஒரு உலக அதிசயம் இன்னைக்கு. விசுவாசம் இருக்கிறது அது ஒரு உலக அதிசயம் இன்னைக்கு.
அப்போ இந்த காலத்தில் ஒருத்தன் குருநாதர் நினச்சி விசுவாசமாக ஒரு நன்றியோட தான் வீட்டில் ஒரு நடந்த ஒரு இழப்பை நினச்சி பண்ணுறாருன்னா நீங்கள் பாடுறீங்களோ இல்லையோ யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மனசை நோடிக்கூடாது. அது கண்டிப்பா, ரொம்ப தப்பு. உங்களால் வேணாம்னா உங்களை யாரும் வேணாம்னா நீ முன்ன நில்லு. அவர் பாட்டியை தூக்குறாருல ஒரு சரத்குமார் ஒரு பேர் தூக்குனார்ல நீ தூக்கு உன் நேரம் வேணாம்னா தடுக்க போகிறாங்களா? பாடிக்கொண்டே அவர் திறாரில் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறாருல நீ இப்போ 10 பேர் தள்ளி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது மூளை ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு வேலை உட்கார சொல்லக்கூடாது. ஏன்னா இது நான் சொல்கிறேன் பார்த்தி பெருசாக இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே. நம்ம தவறு செஞ்சு ஒருத்தர் நம்மளை குறை சொன்னாதான் நம்ம ஃபீல் பண்ணணும். தப்பு மட்டும் நம்ம சரியாக இருக்கும்போது அதை ஒருத்தன் குறை சொன்னான்னா அவன் சரியில்லாதவன். அப்போ சரியில்லாத தவறானவங்க சொல்கிறதுக்காக சரியானவங்க ஏன் பொறுத்து வைக்கணும்? அதனால் தவறானவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க நம்மளை குறை சொல்கிறாங்கன்னா நம்ம சரியாக இருக்க பட்சத்தில் அதை பற்றி கவலையே விடக்கூடாது. தூக்கி விட்டு வேலையை பார்க்கணும். கண்டிப்பாக சார். இவங்க 2 பேருடைய இழப்பு பெரும் இழப்பு அப்படின்னாலும் பொதுவாகவே சினிமா மேடைகள்னால் அவங்கள உதயகுமார் சார் அதே போல் கே ராஜன் சார் இவங்கள பெரும்பாலும் பார்க்க முடியும். பட் இப்போது கே ராஜன் சார் இல்லை அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய இடமெல்லாம் அவங்கள பார்க்க முடியும். ஸோ இப்போ அவங்க இல்லாமல் நீங்கள் போகிற இடங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இந்த மாதம் சினிமா துறையில் ஒரு சினிமாக்காரன் எனக்கு மிகப்பெரிய இழப்பு. கண்டிப்பாக தனி மனுஷனா. ஏன்னா இந்த மாதம் 4 பேர் இழந்திருக்கும். அந்த 4 பேரும் எனக்கு முக்கியமானவங்க. ஒன்று ஆர்பி சௌத்ரி சார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு திருப்பாச்சி பட வாய்ப்பு கொடுத்து எனக்கு வாழ்க்கையை கொடுத்தவர். இந்த வாழ்க்கை இயக்குனர் ஆக்குனது ஆர்பி சௌத்ரி சார். அப்போ அவரோட இழப்பு எனக்கு பெரிய இழப்பாக போச்சு. அதுவே நல்ல நாளாக என்னடா அப்படின்ட்டு. ஆனால் அதில் எனக்கு ஒரு பாக்கியம் அவர் பாட்டி நான் சுமந்துட்டு போனேன். இடுகாடு வரைக்கும் பூகம் ஜீவா ரமேஷ் இடையில நானும் அந்த பாடியை சுமந்துட்டு போனோங்கிறது அதெல்லாம் சின்னதாக எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஓகே. அதில் சிலருக்கு கிடைக்கும். எத்தனை இயக்குனர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நான் கடைசி இறுதி கொடுத்துட்டு தோலை சுமந்தில்லை. அது நமக்கு அடுத்து கே ராஜன் சார். நிறைய மேடைகள் அது ஆடியோ ரிலீஸ் சின்ன படங்களுக்கெல்லாம் யார் பெரிய ஆளில் வர மாட்டாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ புது டைரக்டராக புது ப்ரொடியூசராக புது ஹீரோக்கெல்லாம் சின்ன படமாக ஆர்டிஸ்ட் கூப்பிட்றாங்க வந்துடுவார். அந்த சப்போர்ட்டிங் இருக்குல்ல, அப்பா இந்த பெரிய ஹீரோ பெரிய டைரக்டர் பெரிய ப்ரொடியூசராக தான் வருவேன், அந்த மேடையில் நான் ஏறுவேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு சிறிய பட்ஜெட் படத்துக்கும் சப்போர்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய மேடைகளில் நாங்கள் ஒன்றா உட்காந்துருக்கோம். மேடையில் நான் அவரை கலாய்ப்பேன், அவர் என்ன கலாய்ப்பார். அப்படி இருந்த ஒரு நல்ல மனுஷன். ஹெல்ப்பிங் உள்ளவர். ஸ்கூல் நடத்துகிறாரு. நிறைய ஹெல்ப்பிங் உள்ளவர். நிறைய சினிமா துறையில் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்காரு. ஓகே. தெரிஞ்ச பண்ணியிருக்காரு. அவரும் இழப்பு அவரும் இந்த மாதிரி தான் நம்ம சொந்தக்கார மாதிரி தான் வரும். ஆமாம், அவர் இழப்பு. இந்த 2 இழப்பும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா பாரதிராஜா அங்கே வேறு எதாவது நான் இந்த சென்னைக்கு கிளம்பி வரும்போது 3 பேரும் சேரும் அர்ச்சனா சேரணும் வந்தது. இன்னும் பாரதிராஜா சார், அது பாக்கியராஜ் சார், அடுத்து ஆர் சுந்தரராஜன் சார். ஆமாம், இவங்களை நினச்சி தான் வந்தது. இங்கே வந்ததுக்கு தெரிஞ்சு அவங்க நெருங்க முடியலனால பாக்கியராஜ்லாம் அப்புறம் நெருங்கணும். அவ்வளோ வீட்டில் இருக்கார் பாக்கியராஜ் சார். நிறைய அசிஸ்டண்ட் கூட்டமே நிறைய கூட்டம் அங்கே இருக்குது. அப்போ என்னால் பார்க்க கூட முடியாது. அவங்களாம் ஆஃபீஸர் வீட்டில் வெளியே நிற்போம், பார்க்க கூட முடியாது. அவங்க பார்வையும் கூட சில நேரில் வெளியே நிற்போம். கார் வரும்போது இவங்க உள்ள ஆஃபீஸில் எங்களை தள்ளுவாங்க. அப்படியே கூட்டம் கூட வைப்பாங்க. ஆமாம், அப்படிலாம் இருந்துக்கிட்ட கடைசியாக லாஸ்ட் ஒரு 10-15 வருஷம் அவங்கள்ட்ட நெருங்கி போகிற வாய்ப்பு கிடைச்சிது. பாரதிராஜா சாரோட எல்லா லாஸ்ட் 10 வருஷம் அவருடைய எல்லா பிறந்தநாளுக்கும் எனக்கு அழைப்பு. இப்போ விழாவில் கலந்துருக்கேன். அதே மாதிரி என்னோடய வீடு விசேஷங்கள், நான் ஈஸியாக வீடு கட்டினேன். நான் யாருமே அழைக்கலை, சொந்தக்காரங்க யாருமே அழைக்கலை. பாரதிராஜா அழைச்சேன்.
பாரதிராஜ் சார் போய் நான் வந்து சார் கிரகப்பிரசம் சார் வந்துருங்கண்ணே, எத்தனை மணிக்கா வரணும்னாரு. டைம் சொல்லிட்டேன். வரும்போது ரூட்லாம் கேட்டார். இப்போ வந்தாச்சு. உள்ள வந்து கார் நிற்க இறங்குறாரு. வாழைமரம் கட்டி கிரகப்பிரசம் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். யாருமே இல்லை. நான், என் மனைவி, குழந்தை தான். நீ கிரகப்பிரசம்னா 4 நாள் வரலையானாரு. நான் யாருக்குமே சொல்ல சார். ஓகே. இந்த கிரகப்பிரசம் நீங்கள் மட்டும்தான் சார் இருக்கணும். ஓ இன்னையா அப்படின்னாரு. அப்போ சொன்னேன், நான் சென்னைக்கு வர காரணமே நீங்கள் தான். டயரக்டர் காரணம் நீங்கள் தான். ஓகே. நீங்கள் இடம் வாங்கி சொந்தம் வீடு கட்டியிருக்கேன்னா அது காரணம் நீங்கள் தான். அதனால் இந்த வீடை நீங்கள் ஒருத்தர் தான் அலங்கரிக்கணும். கிரகப்பிரசம் அன்னைக்கு யாரும் கூப்பிடு. அதை பார்க்கும்போது சொல்லுவார், என்னையே அப்படி பாசக்காரனாக இருக்கான், கிரகப்பிரசம் என்ன பண்ண கூப்பிட்டா எம்பார். அந்தளவுக்கு அவரோட பாசம். அது மாதிரி அவர் வீட்டு நிகழ்ச்சி எல்லா மியூசிக் அது மாதிரி பாக்கிற சார் ஒரு படம் நான் அப்போ கொஞ்சம் பழனி திருவண்ணாமலைலாம் முடிச்ச டைமு. ஓகே. என் அசிஸ்டண்ட் ஒருத்தர், சார் நான் படம் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு வசனம் எழுதணும்னாப்புல. எனக்கு டைம் இல்லை, இப்போ எனக்கு டைம் இருக்காது. ஓகே. இப்போ என் படத்துக்கு வசனம் எழுதுறதுக்கு எனக்கு டைம் தேவைப்படுது. டைம் இல்லை சார், நீங்கள் எனக்கு வசனம் எழுதுனா நல்லாயிருக்கும் சார், சப்போர்ட்டாக இருக்கும் சார். எனக்கு டைம் இல்லையா பண்ணுறது இப்போ மாட்டேங்கன்னா பேசிக்க சொன்னாப்புல. சார் இந்த மாதிரி புது ஹீரோயினும் பாய்க்கிற சார் லீட் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே. பாய்க்கிற சார் பண்ணுறாரா அப்படின்னா. ஆமாம். அவர் ஓகேன்ட்டாரா, அவர் லைன்லாம் சொல்லி கதெல்லாம் சொல்லி ஓகேன்ட்டார், அவர் நடிக்கிறார் சார். அப்போ பொறுத்துட்டுது எனக்கு. பாய்க்கிற சார் படத்தை ஒரு வசனமும் ரசித்து பார்த்தோம். நம்ம அவர் பேசுகிற வசனத்தில் எவ்வளோ ருசி அடித்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வசனம் எழுதி அதை பேசி நடிக்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவன் கொடுக்குறான். இது எப்படி வேணாங்கிறது அப்படின்னு அது அப்படி தான் ஒத்துக்கிட்டு ஓகேன்ட்டேன். ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சொல்லியிருக்காள் போய், சார் பேர சார் டைலாக் எழுதுறாரு. அப்படி ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு பேரரசு வந்து ஒரு 3 நாள் இது விஷயமா பேச வருவாரா, டிஸ்கஸ் பண்ணிக்கலாமா, அவரோட போர்ஷன் மட்டும். இப்போ எங்கிட்ட கேட்டாப்புல சார் கேட்டார், சார் 3 நாள் சார் கூட உட்கார முடியுமான்ட்டு. ஓ இதுதான் நான் ஊர்லேருந்து வந்தேன், இதுதான் ஊர்லேருந்து வந்தேன். அப்போலாம் நெருங்கவே முடியல. ஆமாம், அதே ஆஃபீஸ் வாசலில் இப்படி காத்து கிடந்தோம். இன்றைக்கி அதுக்குள்ள அவரே கூப்பிடுவாரு. ஆமாம் சரின்ட்டு 3 நாள் அவர் டிஸ்கஸ் பண்ணேன். அது போர்ஷன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் பார்க்குற சொல்கிறோம். இன்னும் சங்கம் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு தலைவர், நான் சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக இருக்கேன். அப்போ சங்க செயல்பாடுகள் இதில் பயணித்தது. அது மாதிரி எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் அவரும் எப்போ கூட வந்துடுவார். அவர் பாக்கியாவில் வந்து நான் தொடர் எழுதினேன். என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அவருக்கு அனுமதி கொடுத்தாரு. நான் அதை தொடர் எழுதி அந்த புக்காக வெளியிட்டேன். வெளியிட்டதில் இன்னும் சிறப்பு எப்படின்னா 3 பேரை இணைச்சேன். அதில் இதுவரையும் சினிமா விழாக்களில் எங்கேயுமே ஒன்று சேராத 3 பேர். பாரதிராஜா சார், பாக்கியராஜ் சார், டி ராஜேந்தர் சார். இவங்க 3 பேரும் அந்த காலகட்டத்தில் 81 உச்சம். எங்கேயும் ஒரு பேர் எங்கேயும் சேர்ந்ததில்லை. அவங்க பாக்கியராஜ் சாரும் பாரதிராஜா அதிகமாக சேர்ந்துருப்பாங்க. ஒரு சீசன் இவர் சேர மாட்டார். 3 ஒன்றிணைச்சு அந்த புக்கு வெளியிட்டினான். ஆமாம், இதெல்லாம் காரணம். அப்போ அவங்க மேலே உள்ள மரியாதை, வியப்பு, மானசீக குரு அனுஷ்டம் பாரதிராஜா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், டி ராஜேந்தர் இருக்கட்டும். அப்போ அதுவும் வெளியிட்டது பாக்கியராஜர் தான். நம்ம என் பொண்ணோட பிறந்தநாள் கூப்பிட்டேன். அதுக்கும் வந்து வாழ்த்துனார். ஒரு ஃபேமிலி ஒன்றா ஆகிட்டோம். நம்ம வந்து வரும்போது இவங்களாம் எங்கேயும் வியப்பை பார்த்தோம். இதெல்லாம் வந்து நம்ம படம் ஹிட்டாகிறது வேறு, வெற்றி படம் கொடுத்தங்கிறது வேறு. ஆனால் ஒரு வெற்றி நிகழ்வு இதுதான். இப்போ பாரதிராஜாட்ட இன்றைக்கி பேரரசுனா அவருக்கு தெரியும், பாக்கியராஜ்கிட்ட பேரரசு அப்புறம் சொன்னால் எனக்கு தெரியும், இன்றைக்கி டிஆர்ட்ட போய் பேரரசுனா எனக்கு தெரியும். இப்போ அதுவே எனக்கு நம்ம வியந்தவங்களுக்கு நம்மளுக்கு தெரியுங்கிறது ஒரு வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றிலாம் பாக்கியராஜ் சார் இருக்கும், பாரதிராஜா சார் இருக்கும். இதெல்லாம் ஒரு